பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் கலந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலக சாட்சியாவோம், இறைவன் வார்த்தையில் எல்லாம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலக சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். ஓ இயேசுவே, அன்பின் அரசரே, உமது அன்புள்ள இரக்கத்தை நாங்கள் நம்புகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் உறவு சொந்தங்களே, நம் பங்கு திருவிழாவின் 6ஆம் நவநாளில் மரியா உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவர் என்ற மைய சிந்தனையில் திருப்பலி நிறைவேற்றி இறைவனின் ஆசீரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் அருள் பணியாளர்களையும் இறை உறவுகளையும் வேளாங்கண்ணி அன்னை அன்பியம், பாத்திமா அன்னை அன்பியம், பாடகர் குழு, ஆர்சி தினகர் பள்ளிகள், சித்தார்கோட்டை கிராம இறைமக்கள் சார்பாக உவகையோடு வரவேற்கின்றோம். நம் அனுபவங்களை எல்லாம் நாம் இறை முன்னிலைப்படுத்தி ஆழமாக சிந்தித்து அவற்றின் வழியாக இறைவன் நம்மை எவ்வாறு சந்திக்கிறார், என்னென்ன அருள் கொடைகளையும் அழைப்புகளையும் தருகிறார் என்பதை கண்டுகொள்ள நமக்கு உதவுவதே ஜெப சிந்தனை அல்லது தியானம். இன்றைய பரபரப்பான உலகத்தில் இது அனைவருக்கும் அவசியமானது, தேவையானதும் கூட. மரியா ஜெப சிந்தனை, தியான உணர்வு என்பவற்றுடன் வாழ்ந்தவர். தமது வாழ்வில் அவர் சந்தித்த பல்வேறு சூழ்நிலைகள், நிகழ்வுகள் என்பவற்றின் பொருளும் அச்சூழ்நிலைகளில் தாம் என்ன செய்ய வேண்டும்
தெளிவும் அவருக்கு உடனடியாக ஏற்படவில்லை. எனவே அவர் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து வந்தார். இத்தகைய ஜெப சிந்தனை வழிதான் அவர் இறைவனது திருவுளத்தை நன்கு அறிந்து அதை நிறைவேற்றும் ஆற்றலையும் தொடர்ந்து பெற்றார். நாமும் நமது வாழ்வு நிகழ்வுகளை, நிலைப்பாடுகளை, உறவுகளை, சமூக ஈடுபாடுகளை, காலத்தின் அறிகுறிகளை ஜெபம், தியானம் என்பவற்றின் வழியாக இறை முன்னிலைப்படுத்தி அவர் பார்வையில் அவற்றை பார்க்க முயல வேண்டும். நம் அன்னை பின்பற்றிய வழிமுறை இதுவே. அதையே நாமும் வாழ்வாக்க வேண்டிய வரத்தை இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய அருளையும் அன்னையினுடைய ஆசையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிக்க சிறப்பாக நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற சிந்தனைகளுக்கு நாம் செவிமடுத்து தவறிய நேரங்களை எண்ணி பார்ப்போம். செவிமடுக்க தவறிய நேரங்களை எண்ணி பார்ப்போம். அதற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் நம் உள்ளத்திலிருந்து நமக்கு சீரிய சிந்தனைகளை நாளுக்கு நாள் தந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய சீரிய சிந்தனைகளுக்கு நாம் செவிமடுத்தவர்களாக பயணிக்கக்கூடிய வல்லமை வேண்டி பாவங்களை எண்ணி பார்த்து இறைவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மாறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனே இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உமது நம்பிக்கையாளர்களாகிய எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையினால் இந்த மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு விண்ணகத்திலே நிலையான மகிழ்ச்சியினை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 13-14. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வேண்டும். இறைவன் எனது மீட்பராக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? அவர் என் ஒளியாக இருக்கிறார், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? காலமெல்லாம் காக்கும் தெய்வமுடன் இருக்கையிலே கவலையின்றி கலக்கமின்றி வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா. இறைவன் எனது மீட்பராக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? பகைவர்கள் என்னை சூழ்கையில் பாசமான தேவன் என்னை காத்திடுவாரே. பகைவர்கள் என்னை சூழ்கையில் பாசமான தேவன் என்னை காத்திடுவாரே. அவரின் பாசமும் அவரின் ஆற்றலும் அவரின் வார்த்தையும் அவரின் பார்வையும் எந்த வாழ்வின் கேடயமாகும், எந்த மீட்பின் ஊற்றுமாகிடும். காலமெல்லாம் தாக்கும் தெய்வமுடன் இருக்கையிலே கவலையின்றி கலக்கமின்றி வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா. இறைவன் எனது மீட்பராக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? பாசமே குறைந்தே போயினும் அன்பின் ஊற்றம் இறைவன் பாசம் குறைவதில்லையே. தாயின் பாசமே குறைந்தே போயினும் அன்பின் ஊற்றம் இறைவன் பாசம் குறைவதில்லையே. வாழ்வோர் நாட்டிலே அருளின் பலன்களை வாழ்வின் தெய்வமே தருவது உறுதியே, அதையே நினைத்து உவந்து பாடுவே, இன்றும் என்றும் மகிழ்ந்து பாடுவே. காலமெல்லாம் காக்கும் தெய்வமுடன் இருக்கையிலே கவலையின்றி கலக்கமின்றி வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா. இறைவன் எனது மீட்பராக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? இறைவன் எனது மீட்பராக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? அவரே என் மொழியாக இருக்கிறார், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? காலமெல்லாம் காக்கும் தெய்வமுடன் இருக்கையிலே கவலையின்றி கலக்கமின்றி வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா, வாழ்ந்திடுவேனா. இறைவன் எனது மீட்பராக இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்?
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்தவளே அல்லேலூயா, ஆண்டவரும் உடனே அல்லேலூயா. அருள் நிறைந்தவளே அல்லேலூயா, ஆண்டவரும் உடனே அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாவது அதிகாரம், இறைவசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் வானதூதர்கள் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லெகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவியினுள்ளே பொழியுமையா. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவியினுள்ளே பொழியுமையா. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவியினுள்ளே பொழியுமையா. கிறிஸ்து-இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே அனைத்தையும் சிந்தித்தவராக இருந்த நிகழ்வினை நாம் இந்த நாளிலே 6வது நவநாளிலே சிந்தித்து பார்க்கின்றோம். நாம் அறிந்த ஒன்று, ஆனால் அறியாத ஒன்றாக, புரியாத ஒன்றாக இன்றைய சூழ்நிலையிலே இருக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது தான் இந்த உள்ளத்தினுடைய செயல்பாடுகள். இந்த உள்ளத்தினுடைய செயல்பாடுகளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த சிந்தனை என்று நம்முடைய வாழ்வில் பார்க்கின்ற ஒரு செயல் யாரும் நேரடியாக பார்க்க முடியாத ஒன்று. நேரடியாக பார்க்க முடியாத கடவுளையும் கூட சிந்தனை அளவிலே உள்ளத்திலே நாம் கொண்டு வர முடியும் என்றால் அதற்கு இன்றைய தலைப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. இந்த சிந்தனை என்று பார்க்கின்ற ஒரு சொல்லாடல் நம்முடைய கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரமாக இருக்கின்றது. இந்த வரம்
இயற்கையின் ஒரு கொடையாக இருக்கின்றது. இந்த கொடை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வேறுபட்டு இருக்கின்றது. பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற நம்முடைய சிந்தனை என்பது ஒருமித்த கருத்தாக காணப்பட வேண்டும். அந்த காணப்படுகின்ற ஒருமித்த கருத்தில்தான் இந்த உலகம் ஒன்றரை கலந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இது ஒரு வித்தியாசமான களஞ்சியமாக பார்க்கப்பட வேண்டும். இந்த சிந்தனை என்பது நம்முடைய மனிதனுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. இறை மனித வெளிப்பாடு என்பது திருவிவிலியம் என்று சொல்லப்படுகின்றது. அதே வேளையிலே நம்முடைய வெளிப்பாடு என்றால் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பிறப்பெடுக்கின்ற நம்முடைய சிந்தனைகள், அந்த சிந்தனைகளை உதிக்கச் செய்கின்ற நம்முடைய உள்ளம்தான். இத்தகைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தைகளை இருத்தி செயல்படுவதற்கு அன்னை மரியாள் இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். கவிஞர் அழகாக சொல்லுவார், உயிர் கொடுத்ததும் உடல் சிதைந்ததும் உண்மை தேடுவோம், அந்த உண்மை கிடைத்தவுடன் ஓய்ந்த பின்பு கண்களை மூடுவோம் என்று சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகத்தின் போக்கிலே வாழுகின்ற நாகரிக மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைங்களுடைய கையிலெல்லாம் என்ன இருக்குது? செல்போன் இருக்குது. 60-70 வயசில் உள்ளவங்களுக்கு கூட அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாது. ஆனால் அந்த பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் 1ஆம் வகுப்பு எல்கேஜி யூகேஜி படிக்கின்றவர்களுக்கெல்லாம் தெரிந்ததெல்லாம் இந்த செல்போன் உலகம்தான். கணினி மோகம், அனைத்துமே கணினிமயமாக்கப்பட்டது. கடவுளும் இன்று கணினிமயமாக்கப்பட்டிருக்கின்றான். மனிதனும் இன்று கணினிமயமாக்கப்பட்டிருக்கின்றான். ஏஐ என்ற உலகம் இன்று நம்மை தன்வயப்படுத்தி இருக்கின்றது. இந்த உலக போக்கில்தான் நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியில்தான் நம் அன்னை மரியாள் நம்முடைய சிந்தைகளுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய உள்ளத்திற்கு செவிமடுத்து கொள்ள அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் உள்ளத்திலே சிந்திப்பது எளிதா கடினமா? என்ன சொல்றீங்க? சிந்திக்கிறது கஷ்டமா எளிமையானதா? ரொம்ப ரெண்டுமேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடக்கூடாது. சிந்திப்பது என்பது இன்று குறைந்து கொண்டிருக்கிறது. செல்போன் எடுத்து டக்குன்னு என்ன செய்கிறோம்? என்ன தேவையோ அதை தட்டினால் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எங்கே சிந்திக்கின்றோம்? சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை இழந்தவர்களாக மானுட சமூகம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே இந்த சிந்தனை என்பது நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றப்பட்டு நம் ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற வாழ்க்கைக்கு உதவும் என்றால் அது அன்னை மரியாள் கொடுக்கின்ற இந்த இன்றைய தலைப்பு பொருத்தமாக இருக்கின்றது. தன்னுடைய உள்ளத்திலே அன்னை மரியாள் இருத்தி அனைத்தையும் சிந்தித்து கொண்டிருந்தார். எதனை என்று பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளங்கள் விவிலிய பின்புலத்திலே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே திருத்துதர் பணிகளிலே நாம் பார்க்கின்றோம். உயிர்த்த ஆண்டவருக்கு பின்னால் இந்த திருச்சபை என்ன ஆகுமோ என்ற ஒரு கலக்கம் சூழ்ந்திருந்தது. சிதறி ஓடிய சீடர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த திருச்சபை இன்னும் வளம் பெற வேண்டும் என்று தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாக நேசித்த சீடர்களை எல்லாம், சிதறிய சீடர்களை எல்லாம் அன்னை மரியாள் ஒன்றிணைக்கின்றார். அந்த ஒன்றிணைத்த இதயங்களை எல்லாம் தன்மையப்படுத்த தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த இந்த திருச்சபையின் பண்புகளை ஜெபத்தின் வழியாக கட்டி எழுப்ப முற்படுகின்றார். அதைத்தான் திருத்துதர் பணி 1:14 நாம் நிறைவாக வாசிக்கின்றோம். அன்னை மரியாளும் திருத்துதர்களும் அவர்களோடு பலரும் இணைந்து இறை வேண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அந்த இறை வேண்டலை நம் கையில் எடுத்தவர்களாக இருக்க அன்னை மரியாள் தன் உள்ளத்திலிருந்து அழைப்பு விடுக்கின்றார். அன்று சீடர்களுக்கு, இன்று நமக்கு.
லூக்கா நற்செய்தியிலே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பின்புலத்திலும் பார்க்கின்றோம். தன்னுடைய இதயத்திலே, தன்னுடைய உள்ளத்திலே அனைத்து நிகழ்வுகளையும் இருத்தி சிந்தித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே ஆழ்ந்து சிந்திப்பது, தியானிப்பது என்பது ஒருவருடைய வாழ்க்கைக்கு கடவுளின் வார்த்தையை தன் உள்ளத்திலே இருத்தி செயல்படுவதாக பார்க்கப்பட வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு நாம் டெய்லி ஜெபம் செய்து அந்த ஜெபத்தினுடைய தன்மையை உணர்ந்து நம்முடைய சிந்தையோடு இணைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் விளைவும் இதுதான். அந்த கிறிஸ்துவின் விழுமியங்களும் ஒவ்வொரு நாளும் நம்மை செதுக்குகின்ற ஒரு சிந்தையை செதுக்குகின்ற அளவிலே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வார்த்தையான இறைவனை வணங்குகின்ற நாம், வழிபடுகின்ற நாம், உண்கின்ற நாம் அவராகவே வாழ்வதற்கு அன்னை மரியாள் இன்று அழைப்பு விடுத்திருக்கிறார் என்றால், நாமும் அந்த சிந்தையிலே வார்த்தையிலே இணைந்து பயணிக்க இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அதையே திரு அவை தந்தையர்கள் வழியாக பார்க்கின்ற பொழுது புனித அகுஸ்தினார் அழகாக சொல்றார், ஒரு மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்குகளாக மாறினாலும் மரியன்னையை அவர் தாய்மைக்கு ஏற்றவாறு ஒருபோதும் புகழ முடியாது என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? அந்த அளவிற்கு இந்த திருச்சபையையும் தன்னை நம்பி வந்த பிள்ளைகளையும் தன்னுடைய உள்ளத்திலும் சிந்தையிலும் செதுக்கியவராக, ஏற்றுக்கொண்டவராக இருப்பதனுடைய வெளிப்பாடை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே தான் நம்பிக்கையின் வாழ்வின் எடுத்துக்காட்டாக இன்றைய தலைப்பை நாம் எடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை காத்து கொள்வதற்கு அன்னை மரியாள் அழைப்பு விடுத்தால், எவ்வாறு? வானதூதரின் அறிவிப்பிலே இது எங்கனம் நிகழும், நான் கன்னியாயிற்று என்று அன்று சிந்தையில் எழுந்த அந்த கேள்விக்கு அவர் தொடுத்த பதில், நான் ஆண்டவருடைய அடிமை என்று வானதூதருக்கு சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன வார்த்தை தான் ஆகட்டும் என்ற இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமும் அந்த ஆகட்டும் என்ற அன்னை மரியாள் சொன்ன வார்த்தையை போல நம்முடைய வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குமா என்று சிந்தனையை நமக்கு தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இடையர்களுடைய வருகையை இன்று வாசிக்க கேட்டோம். அந்த இடையர்கள் பொன்னும் சாம்பிரானையும் வெள்ளை போலம், அது அரசர்கள். இடையர்களுடைய வருகை பல தரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலிருந்து வந்த அந்த வருகையிலே பார்க்கின்றோம். இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தினுடைய நலன்களால் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். எனவேதான் விண்ணக தூதர் பேரணிகள் இணைந்து அங்கே கீதங்களை பாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் பிறப்பின் நிகழ்ச்சி இடையர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையைப் போல அனைத்து மக்களுக்கும் இந்த குழந்தையாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி கேட்ட பொழுது அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே கலக்கம் சூழ்ந்தது. கலங்கிய சூழ்நிலையிலே அதை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தவராக சிமியோனின் கரங்களிலே இந்த குழந்தை இயேசுவை ஏந்திய பொழுது அங்கே சிமியோன் சொன்ன அந்த இறை வாக்கு, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று அன்னை மரியாளுக்கு கொடுத்தாரே, அந்த அழைப்பு நம் உள்ளத்தை நம் குடும்பங்களிலே இன்றும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாகரிக உலகத்தில் போகின்ற நம் பிள்ளைகளின் வாழ்வு நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்றாக மாற்றி இருக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதையே நம்முடைய அன்னை மரியாளின் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்து எழுந்த பாடல் அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. உள்ளத்தில் சிந்திப்பது எளிதா என்ற கேள்வியை கேட்டேன். காரணம் என்ன? எளிதும் கடினமும் என்று நாம் சொல்லி தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அது எளிதாக மாற்றப்பட முடியும் என்பதை நம் தாய் அன்னை மரியாள் கற்றுத்தந்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 1:47 நாம் பார்க்கின்றோம். அங்கே மரியாவின் பாடல் சொல்லப்பட்ட வார்த்தைகள், என் ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்கின்றது என்று சொன்னார். அந்த பேருவகை வரிசையில் பார்க்கின்ற பொழுது
எதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே சிந்தித்து விடுதலையை கொடுக்க முடியும் என்பதை இந்த மனு குலத்திற்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். எந்தெந்த நிலைகளை நாம் தூக்கி எறிய வேண்டும், எந்தெந்த நிலைகளிலே நம்முடைய சிந்தனை வலுப்பெற வேண்டும், மெருகூட்டப்பட வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஒன்று, அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கி பார்ப்பது. யார் ஒருவர் இந்த உலகிலே அடிமை ஆண்டான் என்ற வார்த்தையை இன்னும் கையில் எடுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள அன்னை மரியாள் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். நன்றி கூறும் மனநிலையை உருவாக்கி கொள்வதற்கு சிந்தை அளவிலே அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கின்றார். தூக்கி எறியக்கூடிய நிலையை, வறியோரை அவர் தன்னுடைய கரத்தில் ஏற்றுக்கொண்டு வலியோரை தூக்கி எறிவதை பார்க்கின்றோம். வலிமை மிகுந்தவர்களை தூக்கி எறிகின்றார். ஏனென்றால் இன்றைய உலக போக்கிலே வலிமை மிகுந்தவர்கள் வலிமை குறைந்தவர்களை இன்னும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் அங்கும் இங்கும் ஒலித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அது அரசுகளாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக நிலையிலே இருக்கலாம், அல்லது நமது குடும்ப நிலையில் இருக்கலாம். சற்று நிலைகள் மாறுபட்டிருக்கின்றன. எந்த நிலைகள் மாறுபட்டாலும் அந்த நிலையிலே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நீங்களும் தூக்கி எறியக்கூடிய மனநிலையிலே தேவையற்ற செயல்பாடுகளை தூக்கி எறிந்து தேவையானவற்றை நமது உள்ளத்திலே இருத்தி கொண்டு தேவனுடைய கட்டளைகளை நாம் அனுதினமும் வெளிப்படுத்த முடியும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். நிரப்பும் நிலை, அனைத்தையுமே வெறுமையான உள்ளங்களை எல்லாம் நிரப்பக்கூடிய தன்மையை அன்னை மரியாள் கற்றுத்தந்திருக்கிறார். அதுதான் உள்ளத்திலிருந்து சிந்தையிலிருந்து அவர் இருத்தி செயல்பட்ட விதம். அதை நம்முடைய வெளிப்பாடுதான் அன்னையினுடைய அந்த பாடலாக இருந்தது. இப்படிப்பட்ட அன்னை மரியாளுடைய உள்ளம் எத்தகைய நிலையிலே கடவுளுடைய அந்த பண்புகளை எல்லாம் தனதாக்கி கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்தித்தவராக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தது போல நம்முடைய உள்ளங்களும் காணப்பட வேண்டும் என்ற அழைப்பினை ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் இந்த சிந்தனையை பற்றி உள்ளத்திலே சிந்திக்கின்ற பொழுது எண்ணங்கள் பல உருவாக்கம் இந்த சிந்தையிலே உருவாகின்றன. அந்த சிந்தையிலே உருவாகின்ற எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஆராய்ந்து அறிந்து பகுத்தறிந்து செயல்படுத்துகின்ற ஒரு வழி நம்முடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு செயலளவிலே காணப்பட வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்ததற்கு சமம், ஒன்றுமில்லாததற்கு சமம் என்று யாக்கோப்பு சொல்வது போல நம்முடைய உள்ளத்திலே அது செயலாக்கத்திற்கு வாழ்க்கையிலே அழைக்கின்ற பொழுது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் சிந்தையும் ஒன்றர கலந்து அன்னை மரியாளைப் போல வாழ்வு கொடுக்கக்கூடியதாக மாறும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அத்தகைய சிந்தனையை தான் இயற்கையின் ஒரு அங்கமாக கருத முடிகின்றது. அந்த இயற்கையின் அங்கத்தினை அறிவுத்திறன் செயல் கொண்டதாக பார்க்க முடியும். அறிவுத்திறன் செயல் என்று பார்க்கின்ற பொழுது அது மூளையினுடைய தன்மையை செயலாக பார்த்து அது செயல்படுத்தக்கூடியது. பகுத்தறிந்து செயல்படக்கூடிய பகுத்தறிவு தன்மையை இந்த உள்ளத்திலே சிந்தித்து செயல்படுத்துகின்ற தன்மை நமக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே ஆழ்ந்து புரிந்து இயற்கையோடு நம்மை இணைக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுதான் நம்முடைய சிந்தனையும் உள்ளமும். அதனை அன்னை மரியாள் கையில் எடுத்து ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முடிவெடுத்து மனித வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக கடவுளின் திட்டத்தை தனக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தியவர். எனவே இன்றைய சூழ்நிலையில பயணிக்கின்ற நம்முடைய வாழ்நாட்களில அந்த கடவுளுடைய திட்டமும் நம்முடைய சிந்தனையும் இணைந்து செயல்படுகின்றதா? திருப்பாடல் 69:32 இவ்வாறு சொல்லுகின்றது: எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுவோரின் உள்ளம் ஊக்கமடைவதாக. அன்னை மரியாள் எல்லாவற்றையுமே தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து பகுத்தறிந்து ஒவ்வொரு கட்டத்திற்கு ஏற்றார் போல கடவுளின் திட்டத்தை தேடியவராக இருந்தார். எனவே அந்த அன்னை மரியாளை போல நம்முடைய உள்ளமும் ஊக்கமடைய வேண்டும் என்பதை நமக்கு அழைப்பாக கொடுத்திருக்கின்றார்.
அந்த மரியாள் தான் கடவுளை தேடினார், கடவுளின் திட்டத்திற்கு செவிமடுத்தார், அதை செயல்படுத்த நம்மை அழைத்திருக்கின்றார். திருத்தூதர் பணிகளிலே அழைத்தது போல நம்மையும் அழைத்து கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் 119 பார்க்கின்றோம். 112 உமது விதிமுறைகளை செயல்படுத்துவதிலே என் உள்ளம் இறுதி வரையிலும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். நம்முடைய உள்ளம் உறுதி பெற வேண்டும். அந்த உறுதியோடு இருக்கக்கூடிய தன்மையிலே நிலைத்து நிற்கின்ற பொழுது நம்முடைய விதிமுறைகளும் எண்ணங்களும் இன்னும் இந்த உலகிற்கும் நம் குடும்பத்திற்கும் வழிகாட்டுதலாக பேருதவியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயற்கையின் ஒரு கொடையாக, இயற்கையினுடைய சிந்தனையாக நம் உள்ளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்தினுடைய சிந்தைகளுக்கு செவிமடுத்தவர்களாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோமா? அண்மையில் பார்த்தோம், 35 உயிர்கள் பலி. இன்னும் எத்தனை உயிர்கள் பலி? இன்னும் எத்தனையோ நபர்கள் வர இருக்கிறார்கள். வருகின்ற பொழுது யாருக்கு நாம் வழி கொடுக்க போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். உள்ளத்தின் வார்த்தைகளுக்கும் உள்ளத்தினுடைய தன்மைக்கும் எழுகின்ற வார்த்தைகளுக்கும் செவிமடுத்தோம் என்றால் நம் அன்னை மரியாளை போல கடவுளின் அருள் நம்மோடு இருக்கும் என்பதை நம்பிக்கையின் வழியாக வெளிக்காட்டிய தாயை போல நம்முடைய வாழ்வு இருக்க சிந்தித்து செயல்படுவோம். இறைவனின் அருள் நம் உள்ளங்களில் நிறைவாக பொழியப்பட்டிருக்கின்றது. எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை நாம் இறைவனின் கரத்திலே அர்ப்பணித்தவர்களாக ஜெபிப்போம். உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டுக்கு செவி சாயும், மன்றாட்டுக்கு செவி சாயும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்மையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் பங்கை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும்
அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் ஆதரவுமான இறைவா, மாற்றுத்திறனாளிகளின் நிலைமையையும் அவர்களது தேவைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் கவனிப்பையும் வழங்க வேண்டும் என்றும், உடல் மனநோயால் வாடுவோர் அனைவரும் நற்சுகம் பெற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய உள்ளங்களில் எழுகின்ற தேவைகளை நாம் இறைவனின் கரத்தில் அர்ப்பணிப்போம். பலவிதமான ஏக்கங்கள் உள்ளங்களில் எழுந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளே, நமது உள்ளத்திற்கு செவிமடுக்க தவறிய நேரம், அந்த வார்த்தைகளை ஒரு நிமிடம் நான் கேட்டிருந்தால் என் வாழ்வு நலமாக இருந்திருக்குமே, அதை நான் கேட்காது என் வாழ்க்கை தொலைந்ததே என்று ஏங்குகின்ற உள்ளங்கள் எத்தனையோ. அந்த உள்ளங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வை உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்னிலை உணர்ந்த மக்களாக நாம் அனைவருமே அன்றாடம் வாழவும், அனை மரியாளை போல நம்முடைய உள்ளங்களில் எழுகின்ற எல்லாவித உண்மை தன்மைக்கும் செவிமடுத்தவர்களாக இந்த உலகத்திற்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உண்மைத்தன்மையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக நாம் மாறிடச் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளர்களாக எங்கள் உள்ளங்களில் எழுகின்ற தேவைகளுக்கும் உம்மிடத்திலே நாங்கள் ஏறெடுத்த அத்துணை தேவைகளுக்கும் கனிவுடன் செவி சாய்த்து தகுந்த வேளையில் பதிலிருந்து காத்துருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாயான புனித மரியாவின் நினைவு நவநாளிலே உமது நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களையும் அவர்களின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் இவை அனைத்தும் உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எந்நாளும் பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மைதனை கண்டு நாங்களும் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய தகுந்த புகழுரையினால் உமது கனிவினை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்து வருகின்றீர். சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலைதனை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்திற்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களின் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களை பார்த்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களை பார்த்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்துள்ள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கிற வேளாங்கண்ணி அன்னை அன்பிய குடும்பங்களையும் பாத்திமா அன்னை அன்பிய குடும்பங்களையும் இறைவா நீரே ஆசீர்வதித்து எல்லா வரங்களையும் அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்தருளும். எங்களுக்கு திருப்பலிகளுக்கு எப்போதும் உதவுகிற திரு இசைக்குழு பாடகர் குழுவினரையும் அவர்களது குடும்பங்களையும் உழைப்பையும் முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். இன்றைக்கு இணைந்து சிறப்பிக்கிற ஆர்சி தினகர் பள்ளிகளையும் சித்தார்கோட்டை இறை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து எல்லா வரங்களையும் நிறைவாய் பொழிந்தருளும். இன்றைக்கு சிறப்பு இறைவேண்டலாக மாற்றுத்திறனாளிகளின் புது வாழ்வுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மத்தியில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் தகுந்த மதிப்பு கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சியிலும் நாங்கள் பங்கு பெறவும் எங்களுக்கு அருள் கொடுத்தருளும். அதோடு எங்களோடு வாழுகிற உடல் நோய்களால் மன நோய்களால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இறைவா நீரே காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இறந்து போன அடியார்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக வேண்டுகிறோம். இன்றைய பலியில் யாரையெல்லாம் எண்ணி பார்க்கிறோமோ அவர்களையும், எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும், எங்களுக்காய் பல தியாகங்களை செய்து இறந்த அடியார்களையும் நீரே ஏற்று அவர்களை உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற உன்னத அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து அறிந்து தெளிந்து தெளிவான பார்வையிலே நாம் வாழ்ந்திட வேண்டும் என்ற அழைப்பினை இந்த நாளில் நமக்கு தந்தவர். நம்மை தேற்றி வழிநடத்த வருகின்றார். அழைக்கப்பெற்ற நாம் பெயரை பெற்றோர்.
நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய நிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு நிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு காலையில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு காலையில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாய் அறிந்த அன்பு தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாய் அறிந்த அன்பு சிறு பிள்ளை என்னையுமே இறைவா குறைத்த பணித்த அன்பு சிறு பிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்த அன்பு இறைவா குறைத்து பணித்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருளடையாளத்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை நவநாளாக போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றென்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பதாக. உள்ளத்தின் சிந்தனைகளுக்கு செவிமடுத்தவர்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் என்கிற மைய கருத்தில் இன்றைய வழிபாட்டை நாம் ஆண்டவருடைய அருளால் சிறப்பாக செய்திருக்கிறோம். மரியாவின் வாழ்வு இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பதும் சிந்திப்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு மாதிரியாக இருப்பதும் அருமையான ஒரு முன்னோடி. அந்த வகையில் இன்றைக்கு இறை சிந்தனையை நமக்காக நம்முடைய பங்கில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்து தற்போது ராமேஸ்வரம் தீவில் இருக்கிற டி சூசேப்பர் பட்டணம் என்கிற பெரிய பங்கில் நம் மறை மாவட்டத்தில் 82 பங்குகள் இருக்கிறது. இந்த 82 பங்குகளில் பெரிய பங்கு, அதிகமான மக்கள் தொகை கொண்ட பங்கு டி சூசேப்பர் பட்டணம் பங்கு. நம்ம ஆளு சின்ன ஆளு, ஆனால் இவரிடம் இந்த பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அந்த பணியை சிறப்பாக செய்ய தொடங்கி இருக்கிறார். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக மறையுரையாற்றி இறைவேண்டல் செய்திருக்கிறார். அருள் பணியாளர் இன்ஃபன்ராஜ் அவர்களுக்கு நமது வாழ்த்தை, நன்றியை, பாராட்டை தெரிவிக்கிற வகையில் பொன்னாடை அணிவித்து மகிழுகிறோம். ஃபாதர் சபரிமுத்து நம்மோட எப்போதும் இருக்கிறவர். இன்றைய பலியிலும் கலந்து கொண்டிருக்கிறார். வருகிற திருவிழா திருப்பலிகளிலும் கலந்து கொள்வார். ஒரு தடவை லேசா கைதட்டி அவருக்கும் நன்றி சொல்லி பாராட்டுவோம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை அன்னைக்கு நாம் விழா எடுக்க ஆண்டவர் நமக்கு ஆசி கொடுக்கிறார். இந்த மாதமே ஜெபமாலை மாதாவாக, ஜெபமாலை அன்னைக்கு நேர்ந்தளிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்றைக்கு தொடக்க நாள். முடிந்த மட்டும் எல்லா நாட்களும் எல்லாரும் இணைந்து குடும்பங்களில் அல்லது கோவில்களில் வழிபாடு செய்ய, ஜெபமாலை ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதோடு இன்றைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இன்னொரு விழாவையும் திரு அவை கொண்டாடுகிறது. குழந்தை இயேசுவின் புனித தெரசா 24 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்தவர். 9 ஆண்டுகள் மட்டும் அருள் சகோதரியாயிருந்தவர். மறை வல்லுனராய் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு மறை வல்லுனர் புனித சவேரியார். சவேரியாருடைய பணியை பற்றி நமக்கு தெரியும். 24 ஆண்டு மட்டும் வாழ்ந்த இந்த சகோதரியின் வாழ்வு பற்றியும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு புனிதையை நாம் மாதிரியாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரிகளில் ஒருவர் தன் நாம விழாவை ஃபீஸ்ட் டேயை கொண்டாடுறாங்க. அருள் சகோதரி புஷ்பா, மரிய புஷ்பா அவர்களை நானும் எட்டி பார்க்குறேன், எங்கே இருக்கிறாங்க? அப்படி வந்தால் ஒரு பொன்னாடைய பொத்தம் வாங்க சிஸ்டர். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை, வாழ்த்தை தெரிவிக்கிற வகையில் பொன்னாடை அணிவித்து மகிழுகிறோம்.
இந்த நாளை சிறப்பித்திருக்கிற வேளாங்கண்ணி அன்னை அன்பியம், பாத்திமா அன்னை அன்பியம் நன்கு திட்டமிட்டு நடனத்தை ஏற்பாடு செய்து ஜெபமாலைக்கு தயாரித்து வழிபாட்டுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மிகச் சிறப்பாக இந்த 2 அன்பியங்களும் செய்து எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும், ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உழைத்து சிறப்பாய் செய்திருக்கிறார்கள். இந்த 2 அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். உங்களுக்கு இன்னொன்றையும் நினைவூட்ட விரும்புகிறேன். உங்கள் ஆர்வத்தை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஒரு அன்பியம் அந்த படத்தை சுற்றி பூவை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா அன்பியமும் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. ஷெல்லோட்டோப்பை போட்டு அதை சுற்றி அந்த படம் நீண்ட நாள் இருக்கணும். ஒட்டினது வரையும் சரி, நாளைக்குள்ள அன்பியமெல்லாம் இது மாதிரி செய்ய வேண்டாம். படத்தை நீங்கள் கொண்டு வந்தால் போதும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பியம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அன்னைக்கே பக்குன்னு இருந்துச்சு. இப்போ அது வாடிக்கையாக நடக்கிறது. ஏதாவது இந்த மாதிரி கிரியேட்டிவாக செய்கிறீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, எங்களுடைய யோசனையும் சொல்லுவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய அன்பியங்கள் அதை கொஞ்சம் கவனித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பாடகர் குழுவினரும் சிறப்பிக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு திருப்பலியும் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பும் ஈடுபாடும் அர்ப்பண உணர்வும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. திரு இசை என்று அழைக்கப்படுகிறது. வழிபாடு சிறக்க திருப்பலிகளுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே வந்து பாடல்களை பழகி, திருவிழா காலத்தில் மட்டுமல்ல, ஞாயிறு திருப்பலிகள், சிறப்பு திருப்பலிகள் எல்லாவற்றுக்கும் மிக அருமையான ஏற்பாடுகளை நம்முடைய பாடகர் குழுவினர் செய்கிறார்கள். நான் கூட ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்களாம் இன்றைக்கே யூனிஃபார்மோடு வந்திருக்கிறீங்க. வேணும்னா வர்ற தீபாவளி நேரத்தில் இன்னொரு யூனிஃபார்மை எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் என்னோட காசு வாங்கிக்கோங்க. நீங்களாம் கொஞ்சம் வெக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் விருப்பப்பட்டால் வாங்கி கொள்ளலாம். நம்முடைய பாடகர் குழுவுக்கு கைதட்டி வாழ்த்தை பாராட்டை அன்போடு தெரிவிப்போம். ஆர்சி தினகர் பள்ளிகள் 2ம் இன்றைக்கு திருப்பலியை இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இது விடுமுறை காலம், இருப்பினும் அவர்களும் இணைந்து பலியில் பங்கெடுத்து தேவையான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சித்தார்கோட்டை கிராம இறைமக்கள் 10 நாளுமே திருப்பலிகளில் சித்தார்கோட்டை இறைமக்கள் பங்கெடுக்கிறார்கள். இன்றைக்கு சித்தார்கோட்டை கிராமத்திலிருந்து அதிகமான எண்ணிக்கையில் இறைமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். நாளைய தினம் மரியா மாதிரி நற்செய்தி பணியாளர் என்கிற கருத்தில் சிந்திக்க இருக்கிறோம். நாளைய திருப்பலியை சிறப்பிப்போர் பணிமய அன்னை அன்பியம், சகாய அன்னை அன்பியம், மரியாயின் சேனை உறுப்பினர்கள், சம்பை, புதுவலசை இறைமக்கள். தயாரிப்பில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று அறிகிறேன். இறுதிக்கட்ட தயாரிப்பையும் சிறப்பாய் செய்திட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு சிறப்பு இறைவேண்டலாக முதியோர், கைவிடப்பட்டோர் ஆறுதல் பெற இறைவேண்டல் செய்ய இருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் இருக்கிற முதியோர், நமக்கு தெரிந்த குடும்பங்களில் இருப்ப முதியோர், கைவிடப்பட்டோர், இவர்களை எல்லாம் சிறப்பாக எண்ணி பார்ப்போம். நாளைக்கு நம்மளும் முதியோராக மாறுவோம் கொஞ்ச நாள் கழித்து. இப்போது அவர்களை எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நம்மளை கவனிப்பாங்க. எனவே அவர்களுக்காக நாளைய தினம் சிறப்பு வழிபாடு ஏற்பாடு செய்யப்படுகிறது. முன்னேற்பாடு செய்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். விவிலிய போட்டிகளுக்கான பரிசுகள், மாணவ மாணவியருக்கான போட்டிகளுக்கான பரிசுகள் இன்றைக்கு கடைசியாக வழங்கப்படுகிறது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவியருக்கான பரிசுகள். என்ன போட்டி? புனிதர்களின் பொன்மொழிகளை சொல்லக்கூடிய போட்டிகள். 20 நபர்களுக்கு மேல் பங்கெடுத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 8 பொன்மொழிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதிகபட்சம் 19 பொன்மொழிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சிலர் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு சிலர் அப்படி இப்படி, ஒரு சிலர் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தணும், நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தில் நல்லா வரணும் என்கிற எண்ணத்தில் எல்லாருக்கும் பரிசுகளை வழங்குகிறோம். பரிசுகளை பெறப்போகிற பிள்ளைகள் எதிர்த்து முன்னாடி வந்தீங்கன்னு சொன்னால் ஏற்பாடு செய்வதற்கு வசதியாக இருக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற
பரிசு பெறப்போகிற பிள்ளைகள் வெக்கப்படாமல் எழுந்திரிச்சு இப்போவே முன்னாடி வந்துடுங்க. அங்கங்கே உட்காந்துருக்கிறீங்க அம்மா மடியில், வாங்க பீடத்துக்கு முன்னாடி வந்துடுங்க. பரிசு பெறப்போகிற பிள்ளைகள் இப்போவே முன்கூட்டி வந்துடணும். நான் பையங்கெல்லாம் ஒருத்தரையும் காணோம். சாராள், பிரிவின் மாசர் கிறிஸ்ட், ஸ்டாரோன், டெல்பினா, திவ்ய கிறிஸ்டோபர், டிவைனா, டோனி, ஆன்சலினா, வர்ஷா, ரொசாரியோ, ஹார்பி, மாதேஸ், டினைலியா, ஜித்தா, பௌசிகா பிளஸ்ஸி, வைஷாலி, கிளாரிசா, ஸ்னோ, டெனிட்டா, ரிச்சர்ட், டான்யா, இவங்க எல்லாரும் ஏறக்குறைய அந்த புத்தாக்க பயிற்சியில் பங்கெடுத்தவர்கள். இந்த வயசில் அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வர்றது கொஞ்சம் வெக்கமெல்லாம் இருக்கும், ஆனால் போக போக எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை சத்தமாக கைதட்டி பாராட்டை வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். பொதுவான போட்டிகளுக்கான பரிசுகள் நாளை தினம் தொடங்குகிறது. 2 போட்டிகள் இருக்கிறது. நாளைக்கு முதல் போட்டி மனப்பாட போட்டி, ஜெபங்களை மனப்பாடமாக சொல்லுதல். அதற்குரிய போட்டிகளுக்கான பரிசுகள் நாளை தினம் வழங்கப்படும். யாரெல்லாம் பரிசு பெறுகிறீர்களோ அவர்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை வாயிலாக அழைப்பு வரும். நாளைய தினம் திருப்பலி முடிந்தவுடன் பங்கெடுக்க பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இணைந்து விழாக்களை சிறப்பாக கொண்டாடி மகிழ இறையருளை வேண்டுவோம். அன்னையின் ஆசிக்காக மன்றாடுவோம். எழுந்து நிற்போம், பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். அப்போது அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது.
கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் துதிப்போம் ஜெயமீங்க துதிப்போம் துதிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் ஜெயமீங்க ஜெபிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டும் துதித்து கொள்ளும் ஜெபமாலை. இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டும் துதித்து கொள்ளும் ஜெபமாலை. இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபம். அறிந்தும் அறியாத புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. அறிந்தும் அறியாத புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடையச் செய்யும் ஜெபமாலை. பரிசடையச் செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. முழந்தாளிட்டு மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வுக்காக, உடல் நோய்களால் மனநோய்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவரின் சிறப்பு ஆசி வேண்டி இணைந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய உரிமை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. Thank you. God bless you.